ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, குயிக்காக செய்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டான டிஃபன் இது. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சுவையான அவல் உப்புமாவை ரெடி பண்ணி கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம். இப்போ இந்த அவல் உப்புமா செய்யறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை 1 டீஸ்பூன் எண்ணெயில் வறுத்து வச்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு வறுத்தோன்னா அது கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 100 கிராம் அவல், அதாவது 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் அவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா அலசிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிடுங்க. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ இதை எப்படி உப்புமாக்கின்றதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா சிவக்கட்டும். சிவந்து வந்ததும் நம்ம வறுத்து வச்ச 2 டேபிள் ஸ்பூன் கடலையை அதில் போட்டுடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இலை. இந்த வெங்காயம் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஊறின அவலில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அவலை சேர்த்துடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அவல் உப்புமாவில் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இஞ்சி, சீரகம், பெருங்காயத்தோட வாசனையும் கலந்து ரொம்ப மணமாக இருக்கும். நம்ம அவலை முதலே ஊற வச்சதால் அவல் உப்புமா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அவலை நம்ம தண்ணியிலலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இதை நம்ம அலசிட்டு உடனே வடிகட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடணும் மூடி. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு வரும். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்தா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா கூடி வரும். கூடவே நைஸாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். புளிப்பு சுவையும் நம்ம உப்புமாவில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான அவல் உப்புமா சுட சுட தயாராகிடுச்சு. இந்த அவல் உப்புமா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.